என் தங்கத்தோட பிக்சரோட என் தங்கங்களோட ஹலோ வியூவர்ஸ், நான் கிளீடலக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 உண்மையாக சொன்னால் வாழ்க்கை ரொம்ப மேஜிக்கான விஷயம். இப்படி ஒரு சேனல் நான் கனவுல கூட நினச்சதில்லை இந்த பேர் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பட் மீண்டும் உங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு இது மாதிரி ஒரு புது விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டைலிஷாக ஒரு ஹாப்பியாக குதூகலமாக புது விஜய், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு கோணத்தில் அவரை கொண்டு வந்திருக்காரு டேரக்டர். ஏன் அப்படின்னா, ஒரு காதல் தோல்வி, வாழ்க்கையே வேண்டாங்கிற ஒரு விரக்தி, ஃபேமிலிக்காக ஒரு கான்ட்ராக்ட், இப்படி ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்கும்போது அவர் மனசில் காதல், அந்த காதல் இன்னும் சக்ஸஸ் பண்ணுற விஷயம், அந்த காதல் சக்ஸஸ் பண்ணியாச்சுங்கிற ஒரு லெவலுக்கான ஒரு பாயிண்ட்டு. ஸோ தன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற அந்த இடம் அப்படின்ட்டு விஜய் அப்படி ஒரு ட்ராக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விஜயோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி விஜயோடைய ஆக்டிங் எப்படி இருந்திருக்கு, அதனுடைய சேஞ்ச் ஓவர் அப்படின்ட்டு சுவாமி, வாய்ஸ் ஆர்டிஸ்ட், டைலாக் ரைட்டர் எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும். நிவினுடைய கோபம் அப்படியே கொந்தளிக்கிறாரு. கண்டிப்பாக அப்படியே பர்ஃபெக்டாக ரியல் லைஃப்பில் ஒருத்தர் இப்படி டார்கெட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ஒரு விஷயம் தான். நிவின் சைட் எஸ் தப்பு இருக்குது, இந்த சீரியலில் தப்பு அப்படின்னா எல்லாத்து பேர்லையுமே இருக்குது. அது முக்கியமான விஷயம். அதை விஜயும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. நானும் தப்பு பண்ணியிருக்கேன், பட் இந்த இடத்துல உயிர் போகிற லெவலுக்கு, அதை தூண்டுற லெவலுக்கு அதில் பின்னாடி என்ன நிவின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே விஜயோடைய முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இந்த முக்கியமான கீ வச்சு தான் விஜய் நகர்த்துறாரு அப்படிங்கிறதா கவனிக்கக்கூடிய விஷயம். அதே சமயம் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுல நிவின் பேரண்ட்ஸை உள்ளே இறக்குறாங்க இங்கே பசுபதி அவங்களோட சைட்லேருந்து. ஸோ இந்த இடத்துல எப்படி அஜய் அவரோட மூவ்லாம் பெருசாக இல்லை, பசுபதி தான் பண்ணுறாரு. ஸோ அவங்க எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க. நிவினுக்கே விருப்பம் இல்லாமல் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படிங்க நிவினுக்கும் எம்னாக்கும் கல்யாணம் பண்ணுறாரு விஜய் அப்படிங்கிறதாங்க இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அப்பா, எப்படி ஒரு சீனை செதுக்கி வச்சுருக்காங்கல்ல. ரசித்து ருசித்து ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு பிடிக்கிற விஷயம் வரும்போது அச்சோ எப்படியாச்சும் சாப்பிட்றலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா. அப்படி தான் விஜயோட பர்ஃபார்மன்ஸை டோட்டலாக கவர் பண்ணிகிட்ருக்காரு டேரக்டர் அப்படிங்கிறது தான். மனுஷன் பின்றாருங்க ஆக்டிங்கில். அந்த ஸ்டைல் பாருங்கள், பாப்பா உண்மையாக சொன்னோன்னா 2 எபிசோட் ஒன்றா பார்க்கும்போது அதனோட ஃபீலும் எனர்ஜெட்டிக்கும் உங்களுக்கு அப்படியே பார்த்த அடுத்த செகண்டே பேசும்போது அதனுடைய லெவல் அப்படியே உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டலாக அப்படிங்கும்போது டைலாக் ரைட்டரை பாராட்டி ஆகணும். பொதுவாகவே ஒரு சீரியல் இது எல்லாமே வந்து கேர்ள்ஸ் ஓரியன்டு அப்படிங்கிறது தான் என்னோட வியூவுமே. ஏன்னா அந்த சீரியலோட டைட்டில்ஸ் கூட மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு தான் மேட்சாக இருக்கும். ரொம்ப ரேராக பாய்ஸோட நேமில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா மூவிஸ்லாம் எப்படி ஆண்களுடைய ஆதிக்கமோ அது மாதிரி சீரியல் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு 2 பர்சன்ஸ் கதையோட 2 நாயகனை வச்சு அதனுடைய எபிசோடவே மூவ் பண்ணது அப்படிங்கிறது சேலஞ்சிங்கான விஷயம். அதை அழகாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் நிறைய பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல பேசியிருக்காங்க. உண்மையுமே அதனோட பர்ஃபார்மன்ஸ், அதனோட ஸ்க்ரீன் பிளே, அதனோட ரைட்டிங் எல்லாமே வந்து வேறு லெவல் அப்படிங்கிறதா. மீண்டும் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பல கோணங்களில் பேசணும் அப்படிங்கிறதாலும் தெரிஞ்ச விஷயம் கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் தெரியாத விஷயம் இதில் விஜய் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதா. ஆனால் அது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நம்மளும் ட்ராவல் பண்ணுவோம். அப்போ தான் விஜய் ரசிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணி, இந்த பக்கம் பயம் பதட்டம் என்ன நடக்கும், விஜய் மேலே வேற ஒரு கோணத்தில் காவிரி குழம்பிட்டு இருந்தாலும் நமக்கு தெளிவாக நம்ம பையன் சந்தோஷமாக இருக்கிறது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்கள் அன்பை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணி, நான் விழுந்துட்டேன் விட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மீண்டும் எழுந்துட்டேன். ஸோ நன்றி உங்களுடைய அன்புக்கு. ஏன்னா போடலாமா அப்படின்னு சொல்கிற அடுத்த செகண்டே போடுங்க லக்ஷ்மி நாங்கள் இருக்கோன்ட்டு டிஎம்லேருந்து கமெண்ட் செக்ஷன் வரைக்கும் உங்களுடைய அன்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து என்னுடைய முயற்சியை நான் விட மாட்டேன். ஸோ என்ன நடந்தாலும் நம்ம இணைஞ்சிருப்போம். ஸ்டேடியம் 0.